பாருங்க எப்படி இருக்கு. ஆஹா, இந்த அருமையான செம்ம அல்டிமேட்டான இந்த மாங்காய் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஐயோ வாய் ஊறுதுங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மாங்காய் தக்காளி தேங்காய்லாம் வச்ச ஒரு சட்னி தான். ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது. இந்த சட்னியை நம்ம எவ்வளோ வித்தியாசமாக செய்கிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இந்த மாங்காய் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒட்டு மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, முழு பூண்டு 1, அதாவது ஒரு 20 பூண்டு பல் இருக்கும். துருவன தேங்காய் 1/4 மூடி, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். மாங்காய், பூண்டு, மல்லி இலை, காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு, தக்காளி, பூண்டு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு சும்மா அருமையாக இருக்குது, அதனால் உடனே பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், எல்லாம் வதங்கிட்டு இருக்குது. அது கூடவே இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். மாங்காயும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கணும். மாங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக ஆரம்பிச்சிட்டு, இந்த நேரத்தில் இந்த கருவேப்பிலையும் போட்டுப்போம். எப்படி குழைய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அது கூடவே நம்ம இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த மாங்காய் சட்னி. தேங்காய் மாங்கான்ட்டு ஒரு வித்தியாசமான அல்டிமேட்டான சட்னியாக இருக்கும். கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குங்களா, இது கலருக்காக தான் நம்ம கலக்கிறோம். ரொம்ப கலர் அருமையான கலர் வரும். பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு நம்ம இறக்குற நேரத்தில் நம்ம மல்லி இலையை அப்படியே தூக்கிட வேண்டியது. மல்லியில் தூக்கி அதை அப்படியே ஆற விட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான். சட்னி ஆற வச்சு நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது சின்னதாக ஒன்றுமே இல்லை, சும்மா கருவேப்பிலை போட்டு அப்படியே அந்த ஊறுகாயில் நம்ம, அதாவது சட்னியில் நம்ம கொட்ட போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். சோத்தில் போட்டு இப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு, அதாவது இது இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். அதை விட சோத்துக்கு தாங்க. எதுவுமே இல்லாதப்ப ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு, ஆஹா, ஐயோ, நம்ம பார்க்கும்போது டயட்லாம் என்னங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஆஹா, அதாவது மாதா ஊட்டாத சுரம் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. பூண்டு, மாங்காய், தேங்காய், ஆஹா, சின்ன வெங்காயம், தக்காளின்னு ஒரு கலவையாக இருங்க. என் தங்கத்துக்கு ஊட்டுறேன். என்னால் சாப்பிட முடியலன்னு என் தங்கத்துக்கு ஊட்டுறேன். சொல்லு, அப்புறம் வாயில் ஓட்டிக்கடா. எப்படி இருக்குன்னு சொல்லு. சீக்கிரம் வாயை திறந்து சொல்லுங்கள். வாய் திறக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டோ. சூப்பராக இருக்கா. இன்னொரு தங்கத்துக்கு அந்தங்க எப்படா இருக்கு? ஆ, அவ்வளோ வாசனை, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த உண்மையே நம்ம செஞ்சதுக்காக சொல்லக்கூடாது. செம்மங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு இல்லாத நேரத்துலாம் போட்டு வச்சு தட்டி எறியலாம். பிரமாதமாக இருக்கும். இந்த அல்டிமேட்டான மாங்காய் தக்காளி சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக இருங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புது சமையல் நான் தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் என்றைக்குமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் இல்லவே இல்லை. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.